எடப்பாடி அவர்களுக்கு எதிராக தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அங்க அவரு கூடயே போய் நிக்கிறதுன்றது வந்து எந்த அளவுக்கு அது வந்து நல்லது இவருக்கு அப்படின்னு சங்கடமான விஷயம் தான். அதை நான் மறுக்கவே இல்லையே. என்ன அழுத்தம் இருக்கும், அந்த ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். அழுத்தம் தினகரன் சேர்ந்த வேகத்துல எடப்பாடியும் காட்டின ஓரல் லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அவர் ஓடி வந்து கை அது தினகரனுக்கான சங்கடத்தை கொஞ்சம் குறைச்சிடுச்சு பாக்குறேன். பிரிந்திருந்தவர்கள் கூடினால் தொண்டர்கள் உற்சாகப்படத்தான் செய்வோம். 1000 மீம்ஸ் போடுங்க, 1000 கிண்டல் பண்ணுங்க, தினகரனை நாரா கிளிங்க, தொண்டன் சந்தோஷப்படதான் செய்வான். டிடிவே இப்ப சேர்ந்துட்டாருப்பா, ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனையே அவர் இன்னும் முடிவு எடுக்காம எடுக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆதவர்ஜுனாவுக்குமே ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கு பிசிகே பத்தி பேசினது. 20 பேர் வாயை அடக்கணும் சார். மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் வீட்டிலேயே எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் இருக்காங்க. மைக்கு கிடைச்சிருச்சு, கூட்டம் கூடுறா, நம்ம பேசினா கை தட்டுறாங்கிறக்கா நீங்க என்ன வச்சிருக்கீங்களா? இப்படிதான் அவசர அவசரமா ட்விட்டர் போட்டாரு, அப்புறம் தெரிச்சு ஓடினாரு. ஏதோ கோர்ட் உங்களை காப்பாத்துச்சு. எல்லா நேரமும் எல்லா நீதிபதிகளும் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். அது எதுக்கு பேசுவானே, அப்புறம் உட்காந்து 10 பேரை அடிக்கிறாரு. அந்த அர்த்தத்தை சொல்ல அண்ணனை பத்தி நான் மரியாதை வச்சிருக்கேன், எதுக்கு இந்த 2 விரல் தே பதில் அடிக்கணும், எதுக்கு பேசணும், நாகரிகமா பேசிட்டு போனியானா சார்? குறிப்பா எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறத என்னோட சிஎம் பேசும்போது கூட, பாதம் தாங்கி பழனிசாமி, பாதத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் நிமிந்து சூரியனை பாருங்க, அப்பதான் அதோட வலிமை தெரியுன்ற மாதிரி ரொம்ப ஓப்பனா இப்ப பேசுற மாதிரி. அதுக்கு இணையா பிஜேபி அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு உணர்வு தமிழ்நாட்டுல இன்னும் மங்கல. அதுக்கு தகுந்த மாதிரி பிரதமரும் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. சார், ஒரு மிகப்பெரிய பார்ட்னர், அந்த கட்சி பலவீனப்பட்டு போயிருக்கலாம். அதிமுக இன்னைக்கு பெரிய கட்சி தான். அவங்க தோல்லையும் சவாரி ஏறிக்கிட்டு அவர் பேரையே சொல்ல மாட்டாலும் காதை முறுக்குவாங்களாம், மூஞ்சியில குத்துவாங்களாம், முதுகுல குத்துவாங்களாம். அதிமுக முட்டாளா சார்? பிஜேபி தான் ஆளப்போகுதுன்னா தமிழ்நாடு உஷாராகிற தமிழ்நாட்டு மக்கள் பல கோடி பேர் இருக்கிறாங்க. நீங்க எடுத்தோடனே எல்லாமே தெரிஞ்சிடாது. எந்த தலைவருக்கும் விஜய் மாதிரியான ஒரு புது வரவுக்கு அரசியலை கவனிச்சிருக்கலாம். கட்சியை நடத்துறது அவருக்கு புதுசு. ஒரு 4 பேர்ட்ட கேட்கணும். இப்படி ஒரு லிஸ்ட் போடுறோமே, அவரை எங்க போடணும், அண்ணன் என்ன இருந்தாலும் சீனியர், எப்படியோ பதவியில மாற்றம் இல்லையா, நீ தான் பொதுச்சியாளர், இது பிரச்சார குழு தான், செங்கோட்டை என்ன மேல போடணும்னு யார் சொல்லியிருக்கணும்? விஜய் தான் சொல்லி. அதை நீங்க சொல்லலைன்னா நீங்க அரசியலுக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். அளவுக்கு அடுத்து அவருடைய பேர் போட்டது ஒரு டிடிபி ஆபரேட்டர் வச்சு அதை கட் பண்ணி இங்க பேஸ் பண்றதுல என்ன சார் நீங்க சொல்லலாம். அது எத்தனை மெசேஜ் வெளியே தெரியுது. அதை பார்த்து தெரிச்சு ஓடினவர் தான் வைத்தியலிங்க அறிவாலயத்துக்கு. அவர் அங்கிட்டு தாவேக்காக போறதுக்கு தான் செங்கோட்டை பேசியிருந்தான்னு சொன்னாங்க. அண்ணனுக்கே இந்த கெதினா நம்ம அதோ கெதிதான்ட்டு போயிட்டு வராங்கிட்டு நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கல்ல, எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கல்ல. பாமகவுடைய இன்றைய நிலை, அன்புமணி இந்த பக்கம் வந்து இருக்காரு, ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய கட்டாயம் இருக்கிறது நம்மளால உணர முடியுது. தாவேகா பக்கம் பேச்சு நடத்துறதாகவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது, எனக்கு தகவல் வருது. அது ஒரு சாத்தியமான விஷயமா இருக்குமா அவரு? இப்ப அவருக்கு சர்வைவல் முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி நிரூபிச்சு காட்டணும். தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறை ஆளுக்கால் மாறுது. நீங்க போனா எத்தனை எம்எல்ஏ இருக்கான்னு கேட்பாங்க. நான் போன நோட்டெல்லாம் தூக்கிட்டோம், உறுப்பினர்கள் லிஸ்ட் எடுத்துட்டோம்மா, பொதுக்குழு எத்தனை பேருமா, கடைசி 2 விட்டு நீதிமன்றம் சொல்றதை கேட்கிறேம்மா. அதெல்லாம் பின்னணியில இருந்து ஆட்டுவிப்பவர்கள் படிதான் அந்த முடிவு வரும். ஆனாலும் ராமதாஸுக்கு நெருக்கடி இருக்கு கட்சி விஷயத்துல. தன்னை நம்பி இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ 3 பேர் அவர் பின்னாடி தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீட் வாங்கி கொடுக்கணும், ஜெயிக்க வைக்கணும்னு இருக்கு இல்லையா? அதுக்கு தானே திருமாவளவன் மட்டும் கட்ட போடுறாரு. ஸோ ஸ்டாலின் கைகள் இருக்கு ராமதாஸுடைய இந்த பக்கத்து தலையெழுத்து. இப்போ திமுக வந்து அதிமுக மீதான அந்த எதிர்ப்பை அந்த வழி அந்த ரொம்ப கூர்மப்படுத்தியிருக்காங்க. அந்த அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறத என்னோட சிஎம் பேசும்போது கூட, பாதம் தாங்கி பழனிசாமி, பாதத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் நிமிந்து சூரியனை பாருங்க, அப்பதான் அதோட வலிமை தெரியுன்ற மாதிரி ரொம்ப ஓப்பனா இப்ப பேசுற மாதிரி. அதுக்கு இணையா பிஜேபி அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு உணர்வு தமிழ்நாட்டுல இன்னும் மங்கல, பிரகாசமா தான் இருக்கு. என்ன பொறுத்த அது யாருக்கும் சில எரிச்சலை ஏற்படுத்துமா, கோபத்தை ஏற்படுத்தலாம் எனக்கு தெரியாது. நிஜம் அதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி பிரதமரும் ஒரு தப்பு பண்ணிட்டார். அமித்ஷா பண்ணார், அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஏதோ திட்டங்கள் வச்சிருக்காங்கன்னு. தமிழ்நாட்டில் என்டிஏனுடைய தலைவர் எடப்பாடி தான் சொன்னார், டெல்லிக்கு மோடின்னு அமித்ஷா அந்த நட்சத்திர ஹோட்டல்ல சொன்னார். அது நிஜம்தான். என்டிஏனுடைய தலைவராக அவரால் அறிவிக்கப்பட்டு இவர் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கின பிரச்சாரத்தை 120 தொகுதி முடிச்சுட்டு இப்படி வர்றாரு. டெல்லியில் ஒரு பத்திரிகை பேட்டி எழுதினா அது இந்தியில கொடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அப்புறம் தமிழ்ல மொழிபெயர்ப்பு நாளிதழ்களில் வருது. அதிமுகலேருந்து ஒருவர் முதலமைச்சராக வரனார். அதை எடப்பாடி ரசிக்கிறவங்கள அதிமுக தொண்டன் அதை ரசிச்சிருக்க மாட்டான். அப்போ நீங்கள் அவரை கூட்டணின்னு அறிவிக்கிறீங்க, நாங்கள் விரும்பாத நேரத்தில் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனீங்க, சரின்னு வந்துட்டோம்,
வந்த பிறகு எங்கள் பேரை சொல்ல மாட்டீங்களா, எங்கள் பொதுச்செயலாளர் பேரை சொல்ல மாட்டேங்க, அவன் கோவத்தில் இருந்திருப்பான். சரி, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கலாம். அல்லது இன்னும் சிலரை நாங்கள் கூட்டணிக்கு இழுக்க விரும்புகிறோம், நீங்கள் தடுக்கக்கூடாதுன்னு ஒரு த்ரெட்டாக கூட அது இருக்கலாம், ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் மறைஞ்சு 150 தொகுதிகளில் ஒரு பிரச்சாரத்தை, அதுக்கப்புறம் 30 தொகுதி முடிச்சிட்டாரு. சரி, அமித்ஷா அந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ராட்டஜி பண்ணால், அதுக்கப்புறம் தினகரன் வந்துட்டார், அன்புமணி வந்துட்டார், ஏதோ நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைப்பார் தான் நான் எதிர்பார்த்தேன் மதுராந்தகத்தில். அவரு இந்த வார்த்தையை சொல்லாத மட்டும் இல்லை, அதிமுகங்கிற எழுத்து 4 எழுத்தை சொல்லவே இல்லை 45 நிமிஷம் பேசி. இது எந்த வகையிலும் அந்த கூட்டணிக்கு பலன் தராது. அப்போ என்டிஏ ஆட்சி, பிஜேபி ஆட்சின்னு மோடி சொல்றதை பார்த்தா இரட்டை சர்க்கார் என்ஜின், அங்க நாங்க பிஜேபி ஆட்சியில் இருக்கிற கூட்டணி ஆட்சி, இங்க அதிமுக கூட்டணி ஆட்சி கூட சொல்லட்டும். அதிமுகங்கிற பேரையே பிரதமரும் சொல்றத தவிர்த்ததை பார்த்தா திமுக இந்த ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. எடுக்க வேண்டிய ஆயுதம் அது. தமிழ்நாட்டுக்கு அது நல்லது இல்லை. ஏன் சார், ஒரு மிகப்பெரிய பார்ட்னர், அந்த கட்சி பலவீனப்பட்டு போயிருக்கலாம். அதிமுக இன்னைக்கு பெரிய கட்சி தான். அவங்க தோல்லையும் சவாரி ஏறிக்கிட்டு அவர் பேரையே சொல்ல மாட்டலாம், காதை முறுக்குவாங்களாம், மூஞ்சியில குத்துவாங்களாம், முதுகுல குத்துவாங்களாம். அதிமுக முட்டாளா சார்? என்ன சார் ஸ்ட்ராட்டஜி இது? எப்படி சார் அதிமுக தொண்டை வேலை செய்வான்? பிஜேபி நிக்கிற தொகுதியில அதிமுக தொண்டை சந்தோஷம் வேலை செய்வானா? நீங்க என்னதான் காசை கொட்டுங்க, அவனுக்கும் மனசாட்சின்னு இருக்குல்ல. அவனும் எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல இருந்து கட்சியில இருக்கிறவன் தானே. ஏன்னா நம்ம கட்சி பேரையே சொல்ல மாட்டான்னு இவங்க ஆட்சிங்கிறாங்க. கூட்டணி கட்சி தான், அந்த உணர்வு அவங்களுக்கும் இருக்கும்ல. பிஜேபி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை முடிவுக்கு கொண்டு வர்றாங்களா, இல்லை நிஜமாவே வேற ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு புரியல. அது ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் அதில் குப்பையில் கொட்டப்பட வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. புதுக்கோட்டையில அமித்ஷா சொன்னார்ல, எப்படியாவது திமுகவை விரட்டி அடிச்சுட்டு நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது. அந்த நாங்கிறது யாரு? பிஜேபி. ஆஃப்கோர்ஸ் பிஜேபி தனித்த ஆட்சியா? அதிமுக கூட்டணி. இங்க யாரு சார் பெரிய கட்சி? அதிமுக பேரை சொல்லாம எப்படி சார் நீங்க அவங்களோட கூட்டணி வைக்கலாம்? மாப்பிள்ளை வருதா சட்டை என்னதுங்கிற மாதிரி, அல்ல சட்டை வருதா மாப்பிள்ளை நாங்க இன்னொரு ஆளை கொண்டாடுவோங்கிற மாதிரி. என்ன சார், அப்ப எல்லா வகையிலுமே அது கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? அதிமுக புரியலையா? இழைக்கப்பட்ட அநீதி இது புரியுது. புரிஞ்சதுனாலதான் பிஜேபியினர் பெரிய தலைவர்கள் அமித்ஷாவும் மோடியும் இல்லாத போது, பியூஷ் கோயலே இருக்கிறாங்க கூட அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கணும்லாம் எடப்பாடி சொன்னார். அவருடைய சகாக்கள் விட்டு சொல்ல வைக்கிறேன். என்ன கேட்கிறேன், இது உங்களுடைய உரிமை, இயல்பா அறைகூவல் விடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த யார் இல்லாதப்ப எடப்பாடி சொல்றதும், அவர் மேடையிலே இருந்தாலும் அதை சொல்லாமல் தவிர்ப்பதும் பிஜேபி எந்த வகையிலும் அந்த கூட்டணிக்கு நல்லதல்ல. திமுக இதை கையில் எடுப்பாங்க. அப்ப பிஜேபி தான் ஆளப்போகுதுன்னா தமிழ்நாடு உஷாராகிற தமிழ்நாட்டு மக்கள் பல கோடி பேர் இருக்கிறாங்க. அது அந்த அணிக்கு நல்லது இல்லைன்னு இதனாலதான் சொன்னேன் நான். பிஜேபி முன்னிலைப்படுத்தி போறோம். ஆமா சார், என்ன அவங்க என்ன சார் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்க சொல்லுங்க சார். 11 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி நடுக்குவாரு. தேவோட பிரதமராக இருந்தாலும் இவ்வளவு கொடுக்கதான் செய்வாரு. என்ன கொஞ்சம் கூடு குறைங்கிறது இந்த அழுத்தத்தை பொறுத்து மாறுமே தவிர டிஃபால்ட்டா வர்ற நிதி வந்துட்டு தானே இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு நல்லது தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்கணும் ஒன்னு சொல்லுங்க சார். எய்ம்ஸ்மாங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா இதை எப்பயோ கட்டி முடிச்சிருக்க முடியும். வேற ஏதாவது ஒரு திட்டங்கள், ஒரு புதிய விஷயம் அப்படி கண்ணுக்கு தமிழ்நாட்டுக்காக இல்லையே. தமிழுக்கு அதிக நிதி மேகதாது அணைய கட்டுறதுல இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் பிரிலிமினரி தானே அப்படிங்கிறது. அப்புறம் அங்கே ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாதுன்னா, மீத்தேன் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து டெண்டர் விட்டுருவாங்களாம். அப்புறம் தமிழ்நாடு பிஜேபியுடைய கோரிக்கையை ஏற்று அதை ரத்து பண்ணுவாங்களாம். டெண்டர் விடுற போதே அந்த சேட்டை நிறுத்தணுமா இல்லையா? செஞ்சது அவங்க தான். அதுக்கப்புறம் போய் இவங்க கேட்குற மாதிரி கேட்டு அதை நிறுத்துவாங்களாம். நம்ம மதுரை ஒத்தக்கடையில் ஒரு டங்ஸ்டன் தொழிற்சாலை வருதுன்னு சொல்லி அதை தோண்டி போறாங்க, சுரங்கம் எடுக்க போறாங்கன்னு எதுக்கு அறிவிச்சிங்க? அறிவிச்சது யாரு? பிஜேபி. அப்புறம் எல்லாம் போராடி அதிமுக பிஜேபி கேட்டுக்கிட்டனால அதை நிறுத்தினாங்களாம். ஸோ ஒரு தொல்லையை கொடுத்து அந்த தொல்லைய போராட்டத்துக்கு நிறுத்துறாங்களே தவிர ஒரு நல்லது நாங்கள் அப்படி போராடி கொண்டு வந்திருக்கோம்னு ஒன்று சொல்லுங்க சார். மெட்ரோ ரயில கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் இவங்க ரிப்போர்ட் அனுப்புறாங்க. ரிப்போர்ட் தப்பா இருக்குது. ஏன்னா ஒரு என்க்ளோசர்லாம் இதெல்லாம் டீட்டெயில் இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துருக்கீங்கன்னா ஃபோனில் கூப்பிடுங்க, மெயில் அனுப்புங்க, திருத்தி அனுப்புங்கன்னு கேட்குறத விட்டுட்டு ரிஜெக்டட்னு முதல்ல போட்டுறது. அதுக்கு யாரும் துள்ளி குதிக்கல பிஜேபி. அது ஏதோ அந்த தூணில் விளக்கேற்றுறதா இந்த தூணில் விளக்கேற்றுறதா. திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றுற பிரச்சனைக்கு கோயம்புத்தூரில் தெருவுக்கு தெரு போராட்டம் பிஜேபி. நானும் இந்த தான் விளக்கேற்றல எனக்கு உடன்பாடு இருக்குது. அதில் அரசியல் வர்றதுல எனக்கு துளி கூட உடன்பாடு கிடையாது. நான் என்ன இந்த உணர்ச்சி இவ்வளோ வேகமாக காட்டுறீங்களே, இதில் பாதியாது 15 இடத்துல போராட்டம் பண்றீங்கன்னா திருப்பரங்குன்ற விஷயத்துக்காக கோயம்புத்தூர்ல, அந்த கோயம்புத்தூர் மக்களை வஞ்சிக்கிற மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து பண்ணும்போது 5 இடத்துலயாவது நீங்க போராட்டம் பண்ணாலும் சார் அந்த கட்சி இங்க வளரும். அது பண்ணவே மாட்டாங்க. இந்த உணர்வு, இந்த மனப்பான்மை பிஜேபிக்கு மாறாத வரை தமிழ்நாட்டில் அது ஒரு லெவலை தாண்டி வளரவே வளராது, வளரவும் கூடாது.
இப்போ டிடிவி அவர்கள் எடப்பாடி அவர்களோட கைக்குலுக்கி அந்த மேடையில அந்த நின்றுற காட்சியா இருக்கட்டும், அதன் பிறகு 2 பேரும் சேர்ந்து செய்தியாளர் சந்தித்த அந்த விஷயங்கள் அதெல்லாமே வந்து ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு இன்னைக்கு. என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா, எடப்பாடி அவர்களுக்கு எதிராக தான் இவர் கட்சியை ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான். எடப்பாடி அவர்களுக்கு எதிராக தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அங்க அவரு கூடயே போய் நிக்கிறதுன்றது வந்து எந்த அளவுக்கு அது வந்து நல்லது இவருக்கு அப்படின்னு சங்கடமான விஷயம் தான். அதை நான் மறுக்கவே இல்லையே. என்ன அழுத்தம் இருக்கும், அந்த ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். அழுத்தம் சர்வைவல் சார். அரசியல் இவரும் 3 பொது தேர்தலில் சந்திச்சாரு. தினகரனை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லை சசிகலா தினகரனை சேர்க்கிறதுக்குன்னு சவால் விட்டார். 21 ஆட்சியில் வந்தார். 24 நாடாளுமன்ற தேர்தல் போச்சு. 19 ஒரு ஆட்சியில் இருக்கும் போதே நாடாளுமன்றத்தில் 38 இடம் தோத்தாங்க தமிழ்நாட்டில். ரவீந்திரநாத் மட்டும் தானே ஜெயிச்சாரு. அடுத்து இப்ப 40 இப்ப தோத்தாரு. இப்ப அவர் ஏதாவது சாதிச்சு காமிச்சாரா இந்த இடத்துக்கு எடப்பாடி திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டார். தினகரனும் ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பின்னு ஜெயிச்சிருந்தா கூட இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டார். 2 பேருக்குமே தோல்வி கிடைக்கிற போது இனிமேலும் நம்ம 2 பேரும் கஷ்டப்படணுமான்னு 2 பேருடைய மனசாட்சி பேசியிருக்கலாம். நான் தொடர்ந்து சொல்ற காலம் ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும் வந்து நிப்பாங்கன்னு. அந்த காலம் தான் கொண்டாந்து தள்ளி இருக்கு. 2 பேருக்கும் சங்கடம் தான். அந்த சங்கடத்தை தாண்டி வந்துட்டாங்க. ஏன்னா தினகரன் சேர்ந்த வேகத்துல எடப்பாடியும் காட்டின ஓரல் லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அவர் ஓடி வந்து அது தினகரனுக்கான சங்கடத்தை கொஞ்சம் குறைச்சிடுச்சு பாக்குறேன். அவர் வந்துட்டு அவர் சேர்ந்தது பிஜேபி கூடங்க, அவர் யார் வேணாலும் சேர்ந்து கட்டுங்க அப்படின்னு இப்படி திரும்பி இருந்தாருன்னா எடப்பாடி தினகரனுக்கு முகம் இருந்திருக்குமா? அரசியல் பண்ண முடியுமா? மாறா அதுக்கு நேர் மாறா அவரு நாங்கெல்லாம் அம்மாவின் பிள்ளைகள் 2 பேரும் ஒன்னா சொன்னது இந்த காட்சியை ரசிச்சுதான் ஆகணும். பிரிந்திருந்தவர்கள் கூடினால் தொண்டர்கள் உற்சாகப்படத்தான் சார் செய்வோம். 1000 மீம்ஸ் போடுங்க, 1000 கிண்டல் பண்ணுங்க, தினகரனை நாரா கிளிங்க, தொண்டன் சந்தோஷப்பட தான் செய்வோம். அதிமுக தொண்டனும் அமமுக தொண்டன். சில நிர்வாகிகளுக்கு கோபம் வரும். அப்புறம் எதுக்கு நாங்க கட்சி எதுக்கு சொல்றீங்க, உங்களை நம்பி 8 வருஷமா அவனை இந்த உள்ள வேற அவனை ஒன்றிய சாலரை மாவட்ட சாலரை நான் எதுக்கிட்டேன் அப்படின்னு சில தனிப்பட்ட காயங்கள் ஆறுறதுக்கு நாளாகுமே தவிர எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டர்கள் இருக்கான்ல அவன் சந்தோஷம் தான் படுவான். நிச்சயமா அந்த கூட்டணிக்கு அது பலம் தான். அதிமுகவுக்கு பலம், எதிர்கால அதிமுகவுக்கு. போய் கட்சியில சேர்ந்துடல, ஒரு தொடக்க புள்ளின்னு எடுத்துக்கலாம். அவரும் நான் கட்சியெல்லாம் போய் சேருவேன் நினைக்கல. எங்களுக்கும் 4 பேர் எம்எல்ஏ ஆகணும், 2 பேர் மந்திரி ஆகணும் ஆசை இருக்கு, நான் அழுத்தம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் அவரும் பேசுறாரு. ஒரு தொடக்க புள்ளின்னு எடுத்துக்கலாமே. பிரிஞ்சு கிடந்தவங்க சேர்க்கிறாங்க, அதுக்கு ஏன் சார் நம்ம அடிச்சுக்கணும்? இந்த விஷயத்துல இப்போ டிடிவே போய் சேர்ந்துட்டாருப்பா, ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனையா அவர் இன்னும் முடிவு எடுக்காம எடுக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதில் எடப்பாடியும் இன்னும் இசைவு தெரிவிக்கலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் அதை பண்ணார் இதை பண்ணார். பேச ஆரம்பிச்சா கசப்பு 2 தரப்புலையும் 1000 இருக்க தான் செய்யும். அவர் தான் ஒரு பொருளாளர், நான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், நான் என் மேல வாட்டர் பாட்டில் வீசினாங்கன்னு அவரும் சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வீசினாங்கன்னு. பட் அந்த கசப்பையெல்லாம் மறந்தாதான், ஒரு பெருந்தன்மையோடு அணுகுனாதான் எதுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு ஏதோ சில முயற்சிகள் நடக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் கடைசியா அவர் போட்டு போனாரு ஏர்போர்ட்டுக்குள்ள ஓபிஎஸ், ஆண்டவன் கையில இருக்குன்ட்டாரு. ஆண்டவன் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஒரு மேல இருக்கவன் சொன்னது இல்ல நிஜமா இப்ப விரல் இப்ப அதான் இங்கிட்டு போச்சான்னு பார்த்தேன், மேலதான் காட்டினாரு. ஆண்டவனை தான் சொல்றாரு, பாப்போம். ஏன்னா இனிமேல் அந்த ஆண்டவனை நம்பவே மாட்டார், நல்லா சூடுபட்டாரு. அவங்கள அதான் சொன்ன, பிஜேபியை பத்தி தமிழ்நாட்டு அரசியல் ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணும்னு நடுத்தெருல விட்டாங்க செங்கோட்டையனை. உங்களை நம்பி டெல்லிக்கு வந்து சும்மா கிடந்தா கூட எடப்பாடி பேசாம இருந்திருப்பாரு. அவரு இங்க வா பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவரை உசுப்பேத்தி கடைசி எடப்பாடி கோவத்தாக்கி அவர் கட்சியை விட்டு நீக்க வச்சு அந்த ஒரு வாரம் போனை எடுக்கவே இல்லை. அவங்க ஒரு ஆறுதல் கூட சொல்லல சார் செங்கோட்டையனுக்கு. வேற வழி இல்லாதானே சார் விஜய் கிட்ட போய் சேர்ந்தாரு அவரு. அங்கானா இப்போ ஒரு அவருக்கு அங்க வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்குன்ற தோற்றமும் கிடைக்குது. இன்னொன்னு அவர் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு புது டிவிகேவை பத்தின அந்த ஆபரேஷனை வந்து அந்த மோடஸ் ஆஃப் ஆபரேஷன் தெரியாம சேர்ந்துட்டாரோ அப்படின்னு விஜய்க்கு இன்னும் அதான் நீங்க எடுத்த உடனே எல்லாமே தெரிஞ்சிடாது. எந்த தலைவருக்கும் விஜய் மாதிரியான ஒரு புது வரவுக்கு அரசியலை கவனிச்சிருக்கலாம். கட்சியை நடத்துறது அவருக்கு புதுசு. ஒரு 4 பேர்கிட்ட கேட்கணும். இப்படி ஒரு லிஸ்ட் போடுறோமே, அவரை எங்க போடணும், அண்ணன் என்ன இருந்தாலும் சீனியர், இப்படியோ பதவியில மாற்றம் இல்லையா, நீ தான் பொதுச்சியாளர், இது பிரச்சார குழு தான், செங்கோட்டையனை மேல போடுங்கன்னு யார் சொல்லியிருக்கணும்? விஜய் தான் சொல்லியிருக்கணும். அதை நீங்க சொல்லலைன்னா நீங்க அரசியலுக்கு லாயக்கு இல்லைன்னு. அதுக்கு அடுத்து அவருடைய பேர் போட்டது ஒரு டிடிபி ஆபரேட்டர் வச்சு அதை கட் பண்ணி இங்க பேஸ் பண்றதுல என்ன சார் நீங்க சொல்லலாம். அது எத்தனை மெசேஜ் வெளியே தெளிவுக்கு தெரியுமா? அதை பார்த்து தெரிச்சு ஓடினவர் தான் வைத்தியலிங்க அறிவாலயத்துக்கு. அவர் அங்கிட்டு தாவேக்காக போறதுக்கு தான் செங்கோட்டையன் பேசியிருந்தான்னு சொன்னாங்க. அண்ணனுக்கே இந்த கெதினா நம்ம அதோ கெதிதான்ட்டு போயிட்டாரு அங்கிட்டு. இந்த தவறு தான் விஜய் செய்யறாரு. ஆதவையும் புசியும் கூப்பிட்டு எப்பா நான் இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லி ஏத்து வைக்கணும் சார். அதான சார் லீடர்ஷிப். ஏன்னா செங்கோட்டையன் ஆதவ வச்சுனா எத்தனை வருஷமா மன்றத்திலே கூட இருக்கு, எத்தனை வருஷம் இருந்தாரு அவரு? மன்றத்துல இல்லையே. விஜய் கிட்ட சேர்ந்து 1 வருஷம் கூட ஆளு சார். அப்போ ஆதவுக்கு கீழே போடணும்னு என்ன சார் இருக்கு? இதெல்லாம் சின்ன விஷயமா தெரியலாம், பட் இது பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜை கொடுத்துருச்சு. அது
பல பேர் தாங்கிட்டு இருக்கிறான் உள்ள போறதுக்கு. ஆதவ அர்ஜுனாவுக்குமே ஒரு பெரிய செட் பேக் ஃபயர் ஆயிருக்கு பிசிகே பத்தி பேசுனது. 20 பேர் வாயை அடக்கணும் சார். அது வந்து இளைஞர் தான், பணபலம் இருக்கு, ஒரு வளர்கிற கட்சி, வாக்கு வங்கி கண்ணுக்கு தெரிகிற கட்சிங்கிறனால ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி போது கொஞ்சம் வேகம் வரதான் செய்யும். அது ஒரு போதைங்கிறத ஆதவ புரிஞ்சுக்கணும். அந்த போதையில போய் சிக்கக்கூடாது. மைக்கு கிடைச்சிருச்சு, கூட்டம் கூடுறா, நம்ம பேசினா கை தட்டுறாங்கிறக்கா நீங்க என்னாலும் பேசுவீங்களா? இப்படிதான் அவசர அவசரமா ட்விட்டர் போட்டாரு, அப்புறம் தெரிச்சு ஓடினாரு. ஏதோ கோர்ட் உங்களை காப்பாத்திச்சு. எல்லா நேரமும் எல்லா நீதிபதிகளும் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். பொதுவாக தன்னடக்கங்கிறது பெருமைக்குரிய விஷயம்தான். அது ஒன்றும் கேவலமோ கோழைத்தனமோ அல்ல. ஆதவ அதை புரிஞ்சுக்கணும். இல்ல ஒருவேளை அதை எதுக்கு பேசுவானே, அப்புறம் உட்காந்து 10 பேரை அடிக்கிறாரு. அந்த அர்த்தத்தை சொல்ல அண்ணனை பத்தி நான் மரியாதை வச்சிருக்கேன், எதுக்கு இந்த 2 விரல் தே பதிலடிக்கணும், எதுக்கு பேசணும்? நாகரிகமா பேசிட்டு போனியானா சார்? எனக்கு தெரிஞ்சு அரசியல்ல நன்றிக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா நன்றி உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். யார் மேலே யாரால் நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டீர்களோ, யார் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்களோ, யார் உங்களுக்கு ஆறுதல் சொன்னார்களோ, அவங்களுக்கு ஒரு அரசியல்ல பொதுவாகவே அதை நான் எதிர்பார்க்கிறேன். அரசியல் இல்லாத இடத்துல கொஞ்சமாவது நம்ம புகுத்த பார்ப்போம்னு நானும் படாத பாடு போடுற 2 கண்ணை வலிக்கு யாரும் கேட்குற மாதிரி இல்லை. கொஞ்சமாவது நன்றி இருக்கணும் சார். எவ்வளவு பெரிய வழியை தாங்கினார் திருமாவளவன் தெரியுமா? ஆதவ் பண்ண சேட்டனால. துளி முதலமைச்சர் ஒரே ஒரு வார்த்தையில கண்டிக்கலாமா வேணாமா அப்படின்னு எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாங்கணும். அத்தனை தாங்கின திருமாவளவனை நீங்க அவரை விமர்சிக்கலன்னு சொல்றாரு. அது தேவையில்லைங்கிறேன். வாயை அடக்குவது எவருக்கும் நல்லது. கட்சியை சிறுமைப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா அவர் பேச்சு? தாண்டி உள்ள போக வேண்டாம், அதை மன்னிப்பு கேட்டாருன்ட்டார்ல, வருத்தம் தெரிவிக்கிறேன்ட்டாரு, விட்டுறலாம். பாமகவுடைய இன்றைய நிலை, அன்புமணி இந்த பக்கம் வந்து இருக்காரு. ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய கட்டாயம் இருக்கிறது நம்மளால உணர முடியுது. கட்சி யார் பக்கம் இருக்கு, இந்த எலெக்ஷன்ல எத்தனை எம்எல்ஏ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் கட்சின்றத ஒரு பப்ளிக் வந்து புரிஞ்சுக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அவருக்கு வந்து டிஎம்கே தான் ஒரே ஆப்ஷனா இருக்கு. ஏன்னா இப்போ அன்புமணி அங்க இருக்கும்போது போகவும் முடியாது, அவருக்கு அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த போது தாவேகா பக்கம் பேச்சு நடத்துறதாகவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது, எனக்கு தகவல் வருது. அது வந்து சாத்தியமான விஷயமா இருக்குமா அவருக்கு? வாய்ப்பு குறைவுன்னு சொல்லுவேன். ஏன்னா சினிமா நடிகர்களுக்கு எதிராக தனி இயக்கமே கண்டவர். ஒரு 10-15 தலைவர்களை சேர்த்துக்கிட்டு, அமைப்பின் தலைவர்களை சேர்த்துக்கிட்டு, தமிழ் பாதுகாப்பு இயக்கமும் ஏதோ ஒரு பேர் டாக்டர் சேதுராமன்லாம் இருந்தார். அந்த அளவுக்கு சினிமா மோகத்துக்கு எதிரி அவர். நடிகர்கள் மீது தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் இல்லை. இப்படி போய் விழுறீங்களாடான்னு விஜயகாந்த மனசுல வச்சு அவர் அந்த வாக்கு வங்கி தான் குறி வச்சாரு. அது ஜெயிச்சும் காமிச்சாரு. அதுல அந்த எரிச்சல்ல ஆரம்பிச்சாரு. பிளஸ் அதெல்லாம் பழைய கதை. இப்போ அவருக்கு சர்வைவல் முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி நிரூபிச்சு காட்டணும். தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறை ஆளுக்கால் மாறுது. நீங்க போனா எத்தனை எம்எல்ஏ இருக்கான்னு கேட்பாங்க. நான் போனா நோட்டெல்லாம் தூக்கிட்டோம், உறுப்பினர்கள் லிஸ்ட் எடுத்துட்டு வாம்மா, பொதுக்குழு உறுப்பினர் எத்தனை பேருமா, கடைசி இந்த 2 விட்டு நீதிமன்றம் சொல்றதை கேட்கிறேம்மா. அதெல்லாம் பின்னணியில் வந்து ஆட்டுவிப்பவர்கள் படிதான் அந்த முடிவு வரும். ஆனாலும் ராமதாஸுக்கு நெருக்கடி இருக்கு கட்சி விஷயத்துல. தன்னை நம்பி இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ 3 பேர் அவர் பின்னாடி தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீட் வாங்கி கொடுக்கணும், ஜெயிக்க வைக்கணும்னு இருக்கு இல்லையா? அதுக்கு தானே திருமாவளவன் முட்டுக்கட்ட போடுறார். ஸோ ஸ்டாலின் கைகள் இருக்கு ராமதாஸுடைய இந்த பக்கத்து தலையெழுத்து. ஸோ ஒருவேளை திருமாவளவன் எனக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அவருடைய முடிவு என்ன வரும்? அதுக்காக நான் அறிவாலய வாசல்ல உண்ணாவிரதமா இருக்க போறாரு. அவர் ஒரு அரசியல் பண்ணாதான் செய்வாரு. அதே திமுக உதவியோட சொன்ன தனியா கூட நிக்க வைப்பாங்கன்னு. ஓ, உங்க பையன் எங்கெல்லாம் நிக்கிறாரோ போய் நில்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு அவரு உற்சாகமா கிளம்பிறங்கிடுவாரு. ஏன் ஓட்ட பிரிக்கிறீங்க சார், அவர் ஜெயிக்கட்டும் வாழ்த்து சொல்லுங்க சார், ஜெயிக்கட்டும். ஒரு 50 தொகுதியில நீங்க தனியா நில்லுங்க டாக்டர்னா நிப்பாரு. வேற வழி இல்லைன்னா அப்படியே நிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் கிட்ட போறதை விட அந்த ஆப்ஷனுக்கு வருவாரோன்னு தோணுது. பட் இது அரசியல் சார். ஏப்பா நான் அடியனை எடுத்தெல்லாம் அந்த காலம்யா, ஏன் தம்பி நல்லா தானே செஞ்சுட்டு இருக்குன்னு டக்குன்னு போய் அங்கிட்டு போயிடுவாரு அவரு. விஜய் கூட போறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்படி போறதா இருந்தா, ஏன்னா இவர் இவ்வளவு பெரிய ஒரு தலைவர், மூத்த தலைவர், தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் பெற்றவர், இப்படிப்பட்ட ஒரு தலைவர் விஜய் கூட போகும்போது போன பிறகு அந்த வார்த்தையை சொல்லலாம். அது இன்னும் போகல, ஆப்ஷன்ல இருக்குன்னு தான் நம்ம சொன்னோம். இல்ல அது யோசிச்சு பாக்கிறதுக்கே ஒரு ஹைபோதெட்டிக்கலா கூட இருக்கணும் சார். எனக்கு வந்து நமக்கு சங்கடமா இருக்கு. இல்ல சொல்ல நடந்த பிறகு விமர்சனமா பேசுவாங்க. அவர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம தானே சார் பேசுறோம். நான் எங்க சொன்னேன் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு டக்குன்னு அவர் போட்டு போட்டுருவாரு. முடிவு எடுக்கட்டும், இம்பாக்டா பேசுவோம். மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் தகவல்களுக்கும். நன்றி.